ஆனா அப்படி முடிக்க மாட்டேன்னு தான் எனக்கு தோணுது பாப்பா. நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால சொல்ல மட்டும்தானே பாப்பா முடியும். சரி, நீங்க போய் தூங்குறீங்களா? வாங்க. என்ன அபி மேடம், குழந்தை பால் குடிச்சிருச்சா? குடிச்சிட்டா. படுக்க வச்சிருக்கேன். அப்ப நான் வரேன். என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? சுமதி அம்மா இப்ப வந்துருவாங்க, பாத்துட்டு போங்க. இல்ல, அதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். என்ன ஸ்ரீஜா உட்கார்ந்துட்டு இருக்க? அந்த மேனேஜருக்கு போன் பண்ணி என்ன நடந்ததுன்னு கேளு. சொல்லுங்க மேடம். என்ன சார், அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? நான் சொன்னதுதான் மேடம். டாக்டர் நாளை காலைல தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. அதோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் எழுந்து நிக்க முடியாத கண்டிஷன்ல இருக்காங்க. சரி, அந்த அபி எங்க இருக்கா? எங்க இருப்பா? ஒர்க்கர்ஸ் யாரும் இல்லாதனால கம்பெனில போய் தனியா உட்காந்து ஈயோட்டிட்டு இருப்பா. ஆமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நானா? ஆள் இல்லாம கம்பெனி சும்மா தானே திறந்து கிடக்கு, அத பூட்டுறதுக்காக போயிட்டு இருக்கேன். இன்னும் அரை மணி நேரத்துல கம்பெனிக்கு போயிடுவோம் மேடம். மேடம், நேரா நான் கம்பெனிக்கு போய் அங்க தனியா உட்கார்ந்து இருக்கிற அபிகிட்ட நான் எம்டிக்கு போன் பண்ணி கேட்டேன். அவங்க உங்களை வெளியில அனுப்பிட்டு கம்பெனியை இழுத்து பூட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்ல போறேன். அபி இன்னைக்கு நொந்து நூடுல்ஸ் ஆக போறா. சார், நீங்க இத அபிகிட்ட சொல்லும் போது நான் காது கொடுத்து கேட்கணும். அதனால நீங்க கம்பெனிக்கு போன உடனே எனக்கு போன் பண்ணி போனை ஆன்லயே வச்சுக்கோங்க. மேடம், கேக்குறது என்ன? நான் உங்களை பார்க்கவே வைக்கிறேன். பார்க்கவே வைக்கிறீங்களா? எப்படி? போனை வீடியோ கால்ல போடுறேன்னு சொல்றேன். ஓ, நான் அதிகாரமா பேசுறதையும் அபி தலை குனிஞ்சு கூனி குறுகி அவமானப்பட்டு நிக்கிறதையும் நீங்க பார்த்து ரசிங்க மேடம். சூப்பர் சார். சரி, அப்படியே பண்ணுங்க. ஓகே மேடம், நான் கம்பெனிக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கால் பண்றேன். சரி, ஓகே சார். அம்மா, அபி இன்னும் கொஞ்ச நேரத்துல தெருவுல நிக்க போறா.
நீ புள்ளைய விட்டுட்டு இருக்கிற மாதிரி சஞ்சீவையும் காப்பாத்த முடியாம அவனையும் விட்டுட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உன்னை தெரு தெருவா சுத்த வைக்கிற. உங்க சுயநலத்துக்காக மாட்ட வேலை வாங்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் 16 மணி நேரம் வேலை வாங்கியிருக்கீங்க. அதான் ஸ்டாஃபுக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உங்களை நம்பி நான் பெரிய ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டேன். நானும் சஞ்சீவும் சேர்ந்து கடனை அடைச்சு நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும். நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு போராடுறேன். ஆனா என்னால எல்லாரும் அங்க கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணதால சஞ்சீவ் கஷ்டப்படுறான். அபி எந்த விஷயத்திலையும் தோத்ததே கிடையாது. அவ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அவளை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வந்தே ஆகணும். பேசாம மேனேஜர் கிட்ட ஃபோன் பண்ணி அபிக்காக ஹெல்ப் கேட்டேன். என்ன சஞ்சீவ் சார் கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? அபி மேடம் எப்படி இருக்காங்க சார்? எல்லாரும் நல்லா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சார் ஏதோ இருக்கேன் சார். நம்ம கம்பெனியை விட்டு நீங்க எல்லாம் போன சோகம் தான் இன்னும் என் மனசுலயே இருக்கு சார். சார் நீங்களும் அபி மேடமும் வீட்டை விட்டு வெளியே வந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் சார். கேட்ட உடனேயே மனசு ரொம்ப சங்கடமாயிருச்சு சார். சார் நேர்ல வந்து உங்களை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நான் துக்கம் விசாரிக்கிற மாதிரி உங்களை வந்து பார்த்து அதனால உங்க மன கஷ்டம் இன்னும் அதிகமாயிடுமோன்னு தான் சார் நான் உங்களை பார்க்க வரல. அப்புறம் அபி மேடம் ஒரு கார்மெண்ட்ஸ்ல ஒரு நல்ல வேலையில இருக்கிறதா கேள்விப்பட்டேன் சார். மனசுக்கு ஒரு பக்கம் ஆறுதலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் முதலாளியா இருந்தவங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சார் நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க சார்? சார் வர்மா ஃபைனான்ஸ் நம்ம கம்பெனியை டேக் ஓவர் பண்ணோன்னா அவங்க பண்ண முதல் வேலையே எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார். அதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து பல பேரு நீங்களும் அபி மேடமும் இல்லாத கம்பெனில வேலை செய்ய பிடிக்காம அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டோம் சார். இப்போ இந்த கம்பெனில பழைய ஆளுங்க யாருமே இல்ல சார். ஆனா வருத்தப்பட ஒண்ணும் இல்ல சார். நம்ம கம்பெனியை விட்டு போன ஆளுங்கெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் சார். அதோட நீங்களும் அபி மேடமும் நம்ம கம்பெனிக்கு இண்டஸ்ட்ரியல்ல நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க சார். அதனால நம்ம கம்பெனியை விட்டு வெளியே போன ஸ்டாஃப் எல்லாருக்கும் வேற வேற இடத்துல ஈஸியா வேலை கிடைச்சிருச்சு சார். சார் எல்லாருமே நல்லா இருக்காங்க சார். சரி சார், நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சார் நீங்க போய் ஹெல்ப்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க சார். என்ன செய்யணும்னு ஆர்டர் போடுங்க சார். நீங்க இந்த கம்பெனில ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். சார் என்ன சார் பிரச்சனை? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அபி எடுத்த ஆர்டரை முடிக்க முடியலன்னா அவ ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிப்பா. அபி வேலை செய்யற கம்பெனிக்கும் பெரிய லெவல்ல லாஸ் வந்துடும்.
அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அபிக்காக வந்து வேலை செய்ய முடியுமான்னு கேட்க தான் கால் பண்ணேன். சார், நம்ம ஓல்டு ஸ்டாஃப்ஸோட நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு சார். ஆனா யாரு எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாம கூப்பிட்டா அவங்கனால உடனே வர முடியுமான்னு தெரியல சார். நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் சார். ஸ்டாஃப் எல்லார்கிட்டயுமே பேசி முடிஞ்ச வரைக்கும் அபிமேடத்துக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையும் வர வைக்கிறேன் சார். சரி சார். ஓகே சார். சஞ்சீவ பிரிஞ்சு அத்தை மாமா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. என்னை விட்டு பிரிஞ்சு என் குழந்தை கஷ்டப்படுது. சாமி சாமி தர்மம் பண்ணுங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமா போகும் சாமி. இதெல்லாமே பத்தாதுன்னு இப்போ எனக்காக வேலை பார்த்த என் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் உயிருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கஷ்டப்படுறாங்க. இனி நான் எப்படி சஞ்சீவ் மேல இருக்கிற 10 கோடி ரூபாய் கடனை அந்த கடனை கட்டி சஞ்சீவ ஜெயிலுக்கு போவிடாம தடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. நான் ஒவ்வொரு வாட்டி தோக்கும் போதும் எனக்கு நீதான் ஒரு துணையா இருந்த, என்ன ஜெயிக்க வச்ச. ஆனா இந்த தடவை நீயும் என்ன கைவிட்டுட்டியே. ஃபர்ஸ்ட் அவளுக்கு பண்ணலாம். சார், சொல்லுங்க மேனேஜர் சார். என்ன சார் சொல்றீங்க? அபி மேடம்க்கு பிரச்சனையா? அபி மேடம் எனக்கு கொலசாமி மாதிரி. அவங்க எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக வந்து நான் வேலை செய்ய மாட்டேனா? வரேன் சார். அவங்களுக்கு நான் தங்கச்சி மாதிரி சார். அவங்களுக்காக நான் என்ன வேலை செய்வேன் சார். நான் வரேன் சார். அபி மேடம்காக உசிரே கொடுப்பேன் சார். நான் வரேன் சார். நான் வேலை கத்துக்கிட்டதே அபி மேடத்துக்கிட்ட தான். அவங்களுக்காக நான் வரமாட்டேனா? வரேன் சார். அபி மேடத்துக்கு ஒரு கஷ்டம்னு சொல்றீங்க. அவங்க எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க. நான் அவங்களுக்காக வேலை செய்ய மாட்டேனா? நான் வரேன் சார். எங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து உதவுனதே அபி மேடம் தான் சார். அவங்களுக்காக கண்டிப்பா நான் வரேன் சார். என் பிள்ளைய படிக்க வச்சதே அபி மேடம் தான் சார். கண்டிப்பா நான் வந்துடுறேன் சார். சார், அட்ரஸ் சொல்லுங்க சார். கண்டிப்பா வந்துடுறோம். சரிங்க சரி சார். சார், சொன்ன நீங்க அட்ரஸ் சொன்ன உடனே உடனே வந்துடுறோம். அபி, செல்வி அக்கா, நீங்க எப்படிங்க? அதெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே பேசுவோமா? வேலையா? ஆமா தங்கச்சி, எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். நீ இந்த ஆர்டரை கண்டிப்பா நல்லபடியா முடிப்ப. உன்னை யாரும் தோக்கடிக்க முடியாது. என்ன தங்கச்சி அப்படி பாக்குற? நீ இந்த ஆர்டரை முடிக்க உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன். இல்லக்கா, நீங்க எனக்காக ஹெல்ப்க்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நம்ம 2 பேரால மட்டும் என்னக்கா பண்ணிட முடியும்? 2 பேரா? யாரு சொன்னா? இந்த அபிக்காக 100 பேர் கூட வருவாங்க. அங்க பாரு. தனலட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அபி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. என்ன மேகலாக்கா, மேடம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண
உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். சரி, எல்லாரும் எப்படி எனக்காக வந்தீங்க? அதுக்கு சஞ்சீவ் சார் தான் காரணம். தங்கச்சி, சஞ்சீவ் சார் தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. சஞ்சீவ், தங்கச்சி தங்கச்சி என்ன தங்கச்சி, ட்ரீமுக்கு போயிட்டியா? அபி, நீ தைரியமானவ, தன்னம்பிக்கை உள்ளவ. நீ என்னைக்குமே தோத்து போக மாட்ட. நான் உன்னை தோத்து போகவும் விட மாட்டேன். ஆமா அபி, நாங்க உன்னை தோத்து போக விட மாட்டோம். ஆமா அபி மேடம், நாங்க உங்களை தோத்து போக விட மாட்டோம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வேலை செஞ்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த ஆர்டர் முடிக்கிறோம். ஆமா, கண்டிப்பா நாம இந்த ஆர்டர் முடிக்கிறோம். சரி வாங்க, நம்ம எல்லாரும் போய் வேலையை ஆரம்பிக்கலாம். வாங்க போலாம். தேங்க்ஸ் சஞ்சீவ். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது அபி. சரி, நீ ஒர்க்க பாரு. நான் ஹாஸ்பிட்டல் போய் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் துணையா இருக்கேன். சரியா? எல்லாம் சரியாயிடும். நான் திரும்பவும் சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் எப்பவும் தோத்து போக மாட்டேன். வரேன்.